நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேர்பை வச்சு 12 டென்ஸ்லையும் எப்படி சென்டென்ஸை தப்பு இல்லாமல் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ப் ஸ்வீப். ஸ்வீப் அப்படின்னா துடைத்தல், பெருக்குதல், துடைத்தல். வீடு துடைக்கிறோம் இல்லையா, அதை நம்ம ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். பெருக்கிறத கூட நம்ம ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வீப் அப்படின்ற வேர்பை வச்சு இந்த 12 டென்ஸ்லையும் எப்படி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களாலையும் ஏதாவது ஒரே ஒரு வேர்பை வச்சு 12 டென்ஸ்லையும் 12 காலங்கள்லையும் எப்படி சென்டென்ஸை தப்பு இல்லாமல் பேசலாம் அப்படின்றத கற்றுக்க முடியும். பாருங்க, தமிழில் ராணி தினமும் தரையை துடைக்கிறாள். தினமும் ஒரு ஆக்ஷனை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி பேசுவோம். ராணி டெய்லி அந்த தரையை துடைக்கிறா அல்லது அந்த தரையை பெருக்கிறா. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ராணி ஸ்வீப்ஸ் த ஃப்ளோர் எவ்ரி டே. டெய்லி ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் சொல்லணும். அடுத்தது பாருங்க, ராணி இப்பொழுது தரையை துடைத்து கொண்டிருக்கிறாள். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ராணி தரையை துடைச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் தமிழில் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ராணி இஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் நவ். ராணி இஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் நவ் அப்படின்னா நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் ராணி அந்த ஆக்ஷனை செய்துக்கிட்டு இருக்கா. இந்த ஆக்ஷன் ஒரு குறுகிய காலத்துக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மூணாவது பாருங்க, ராணி தரையை துடைத்திருக்கிறாள். உள்ள வரோம், பார்த்தாக்கா எல்லாம் கிளீனாக தொடச்சி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் ராணி தரையை தொடச்சிருக்கிறா, ராணி தரையை தொடச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ராணி ஹஸ் ஸ்வெப்ட் த ஃப்ளோர். பாருங்கள், அந்த வேர்பு ஸ்வீப் அப்படின்ற வேர்ப் இங்கே எப்படி மாறி இருக்கு பாருங்க, ஸ்வெப்ட் அப்படின்னு மாறி இருக்கு. SWEPT, ஸ்வெப்ட். ராணி ஹேஸ் ஸ்வெப்ட் த ஃப்ளோர் அப்படின்னா ராணி தரையை துடைத்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். நாலாவது பாருங்க, ராணி காலையிலிருந்து தரையை துடைத்து கொண்டே இருக்கிறாள். மதியானமாக நம்ம வரும்போது சொல்கிறாங்க, அம்மா ராணி காலையிலேருந்து இந்த வீட்டை தொடச்சிக்கிட்டே இருக்கிறா, காலையிலேருந்து இந்த தரையை தொடச்சிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த செயல் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போவும் தொடர்ந்து நடக்கும், எப்போ முடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ராணி ஹாஸ் பீன் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் சின்ஸ் மார்னிங். ராணி ஹாஸ் பீன் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் சின்ஸ் மார்னிங்னா காலையிலிருந்து. அடுத்தது பாருங்க, ராணி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தரையை துடைத்தார். போன ஞாயிற்றுக்கிழமை ராணி தரையை துடைத்தாள் அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? ராணி ஸ்வெப்ட் த ஃப்ளோர் லாஸ்ட் சண்டே. ராணி ஸ்வெப்ட் த ஃப்ளோர் லாஸ்ட் சண்டே. போன ஞாயிறன்று ராணி தரையை துடைத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நான் வீட்டிற்குள் நுழைந்த போது ராணி தரையை துடைத்து கொண்டிருந்தாள். யார்ட்டையோ போய் நம்ம சொல்லுவோம், நான் வீட்டில் நுழைஞ்சப்ப ராணி தரையை தொடச்சிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் தானே. பாருங்க எப்படி சொல்லலான்ட்டு. When I entered the house, ராணி was sweeping the floor. When I entered the house, நான் வீட்டிற்குள் நுழைந்த போது ராணி was sweeping the floor. ராணி தரையை துடைத்து கொண்டு இருந்தாள். அடுத்து பாருங்க, ராணி துணிகளை துவைக்கும் முன் தரையை துடைத்திருந்தாள். ராணி துணிகளை துவைக்கும் முன் தரையை துடைத்திருந்தாள். துணிகளை துவைத்தல் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், ரெண்டாவது தரையை துடைத்தல் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். 2 ஆக்ஷன் நடந்திருக்குது இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ராணி ஹேட் ஸ்வெப்ட் த ஃப்ளோர் பிஃபோர் ஷீ வாஷ்ட் த க்ளோத்ஸ். துணிகளை துவைப்பதற்கு முன்னாடி ராணி தரையை துடைத்திருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்திருக்குது. முதல்ல நடந்த ஆக்ஷனை துடைத்திருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹேட் ஸ்வெப்ட். ராணி ஹேட் ஸ்வெப்ட் த ஃப்ளோர் பிஃபோர் ஷீ வாஷ்ட் த க்ளோத்ஸ். அடுத்தது பாருங்க, என் நண்பர் என்னை அழைத்த போது நான் தரையை துடைத்து கொண்டே இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டப்ப நான் தரையை தொடச்சிக்கிட்டே இருந்தேன். When my friend called me, I had been sweeping the floor. இது கடந்த காலத்தில் நடந்து முடிச்சு. என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டப்ப நான் தரையை தொடச்சிக்கிட்டே இருந்தேன். I had been sweeping the floor. ராணி நாளை தரையை துடைப்பாள். நாளைக்கு ராணி தரையை துடைப்பா.
ராணி will sweep the floor tomorrow. ராணி will sweep the floor tomorrow. ராணி வெள்ளிக்கிழமை தரையை துடைத்து கொண்டு இருப்பாள். இன்னைக்கு சொல்கிறோம், நம்ம திங்கக்கிழமை சொல்கிறோம் இல்லை, இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு சொல்கிறோம் ராணி வெள்ளிக்கிழமை தரையை துடைத்து கொண்டிருப்பாள். ராணி will be sweeping the floor on Friday. ராணி will be sweeping the floor on Friday. நீ வருவதற்கு முன் ராணி தரையை துடைத்து இருப்பாள். ராணி will have swept the floor before you come. ராணி will have swept the floor before you come. நீ வீட்டிற்கு வருவதற்கு முன் ராணி தரையை துடைத்து கொண்டே இருப்பார். ராணி will have been sweeping the floor before you come home. ராணி will have been sweeping the floor before you come home. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை எல்லாம் தனியாக படித்து பாருங்கள், தமிழில் படித்து பாருங்கள், இங்கிலீஷில் படித்து பாருங்கள். எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கே புரியும். தேங்க்யூ.